வணக்கம். ஆ, ஆ சொல்லுங்க சார். அ பரவால்ல. நேத்து நாம வந்து அந்த இன்னைக்கு கூட நான் போட்டிருக்கேன். அகத்தூய்மை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு 3வது பாடத்தில் 14வது பகுதியா நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க என்னுடைய காணொளி கூட அனுப்பிச்சிருக்கேன். அத கூட பார்க்கலாம். அ இப்ப அந்த அகத்தூய்மை செய்வது என்பது பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு. அகத்தூய்மை கண்டுபிடிச்சவங்களே திருமூலர் தான். அப்புறம் அந்த அகத்தூய்மையை வந்து நீரின் மூலமாக வைத்து சுத்தப்படுத்தணும்னு சொன்னவர் திருவள்ளுவர் தான். அதெல்லாம் நமக்கு தெரியுது. அது 2000 ஆண்டுக்கு அப்புறம் பல நோய்கள் இருந்த பொறியாளர் வெங்கடேசன் என்பவர் தன்னுடைய கொடிய நோய்களை குணமாக்கி காட்டினார். அதுதான் பெரிய விஷயம். உலகத்துக்கு திருப்புமுனை இந்த உணவில்லாமல் வாழும் கலைதான். இதுதான் அடிப்படை. அதை வந்து தன்னுடைய நோயை 10க்கு மேற்பட்ட நோய் இருந்தது வெங்கடேசனுக்கு. அதெல்லாம் வந்து 6 மாசத்துல கரைச்சி காமிச்சிட்டாரு. கடைசியில மருத்துவ ஆய்வு பண்ணாங்க. அவர் சொந்த ஊர்லயே மன்னார்குடியிலேயே அந்த ரோட்டரி சங்கத்தை சார்ந்த மருத்துவர்கள் வந்து அவர் உடம்பு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க செலவுல எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. விஞ்ஞான பூர்வமாக அதுக்கு அடிப்படையான நூல் கிடையாது. இப்பதான் விஞ்ஞான பூர்வமா அடிப்படை நூல் நமக்கு வந்தாச்சு. உணவில்லாமல் வாழும் கலை. இது வந்து எல்லா நாடுகளுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது கூட இங்கிலாந்துல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இங்கிலாந்துல என் பொண்ணு கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்குள்ள நான் இங்கிலாந்துல நிரூபிக்கலான்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் சூழல் வரணும். இங்கிலாந்துல ஏன்னா இது எடுத்துட்டு விண்வெளிக்கு போறப்ப இதுதான் தேவை. உடம்பு ஒண்ணும் ஆகாது. உடம்பு வந்து இயற்கை தான் நம்ம வளர்த்துது. சோறு நம்ம வளர்க்கறது இல்லை. அது புரியுதா? அறியாமல் இருக்கும் பொழுது தாய் வந்து ஏதோ பண்றா. அது வந்து அதுக்கும் இயற்கைக்கு சம்மந்தம் இல்லை. இயற்கை ஆற்றல் என்பது வேறு, தாய் நம்ம வளர்க்கறது என்பது. நம்ம வந்து வளர்க்கல் கிடையாது. நம்மளை வந்து தூய்மைப்படுத்துதல் தான் நம்ம அர்த்தம். நம்ம வந்து மனிதனை வந்து வளர்க்க முடியாது. மனிதனை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும்ங்கிறத உண்மை. அதாவது துப்புரவுன்னு நமக்கு பேரு. ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், வேற எதெல்லாம் வளர்க்கலாம். 6ஆம் அறிவு என்பது தூய்மைப்படுத்துதல்னு பேரு. அதனாலதான் இந்த சித்தர்கள் தூய்மைப்படுத்துதல் கண்டுபிடிச்சாங்க. இது மேற்கு நாட்டுல கிடையாது. மேற்கு நாட்டுல வந்து தூய்மைங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அவங்க யாரும் அந்த 5ஆம் அறிவு புலன்களை அவங்க தாண்டவும் இல்லை, அவங்க பகுத்தறிவை பயன்படுத்துறதும் இல்லை. அவங்க வாய் ருசிக்கு அடிமையானங்காட்டு மாட்டிக்கிட்டாங்க. நமது கல்வி வந்து விண்ணிலிருந்து தொடங்கி கீழே வருது. அவங்க வந்து கீழிருந்து மேலே போறாங்க. அது ஒரு நாள் வெற்றி அடையாது. அதனால மேற்கு நாடு சிந்திக்க வேண்டும். நமக்கு வந்து பரிணாம அறிவியல் வந்து பழசு. நம்ம வந்து பல கோடி ஆண்டுகளாக மாறி வந்திருக்கிற மனித உயிர் 5ஆம் அறிவை கடந்து பகுத்தறிவை பயன்படுத்தி 7ஆம் அறிவை பயன்படுத்தி இயற்கை ஆற்றலில் விண்வெளி ஆற்றல் காற்று ஆற்றலை பயன்படுத்தி மனிதன் வாழ. அதனால நோய் தீருது இல்லை. உங்களுக்கு நோய் தீருதுன்னா எந்த மருந்து மாத்திரமெல்லாம் தீருது இல்லை, எப்படி தீரும்? அவன் என்ன சொல்றான்னா சாகு வரைக்கும் மருந்து சாப்பிட சொல்றேன். எதுவா எந்த நோயாவே இருக்கட்டுமே, ஏதோ ஒரு நோய், எது உங்களுக்கு வந்த நோய் எதுவா இருக்கலாம். அது என்ன சாகு வரைக்கும் மருந்து சாப்பிடுறது? சாகும் வரைக்கும் மருந்துன்னா இப்ப மருந்தினுடைய தன்மை என்ன? சாகுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு மருந்து? மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லையே. ஆனா அப்படித்தானே சொல்றான். அப்ப இது என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த உண்மை, அதாவது கிழக்கு நாட்டில் இருக்கிற இந்த திருக்குறளோ, கிழக்கு நாட்டில் இருக்கிற திருமந்திரமோ, அல்லது வெங்கடேசன் புத்தகத்தை உலக விஞ்ஞானிகள் யாரும் படிக்காதது அவங்க குற்றம் தான். அதனாலதான் நான் தொடர்ந்து தினம் அப்புறம் இன்னைக்கு கூட 3 காணொலி பண்ணியிருக்கேன். பகுதியா பண்ணியிருக்கேன். அப்போ எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். என்ன இது ஆங்கிலத்துல இருந்து அந்த வெள்ளைக்காரன் படிச்சான்னு திருந்துவா. அதனால நான் இங்கிலாந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இங்கிலாந்து என் பொண்ணவே அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப அவங்க பண்ணுவாங்க. 2 வருஷம் ஆகும். இந்த புத்தகத்தை வந்து அவங்கள்ட்ட பேசணும், அதுக்கெல்லாம் சூழல் உருவாக்கணும், அந்த தைரியம் வரணும். இப்போ அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ்னு ஒன்று யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அஸ்ட்ரோ மெடிக்கல் சயின்ஸ், அஸ்ட்ரோனா விண்வெளி, அந்த மெடிக்கல் சயின்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் முதல்ல ஒரு காணொலி பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அது முழுக்க பரிணாம அறிவியல் தான். அந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் இயற்கை நம்ம வளர்க்குது. அதனாலதான் 4ஆம் அறிவுல வந்து பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 5ஆம் அறிவுனா விலங்குகள், பறவைகள், பாலூட்டிகள், அம்மாவும் இருக்கும், அப்பாவும் இருப்பாங்க. இந்த குழந்தைகள் வளர்ந்துகிட்டு இருக்கும். அதுல இருந்து 5, 6ல பார்த்தீங்கன்னா பெற்றோர் உயிரோடு இருப்பாங்க. இது இயற்கை. 7ல வந்து பெற்றோரும் உயிரோடு இருப்பாங்க, குழந்தைகளும் உயிரோடு இருப்பாங்க, சாகவே மாட்டாங்க. அவங்க விருப்பப்பட்ட உச்சியில இருக்கிற ஆற்றல் மூலமாக பிரித்துக்குவாங்க. இப்படித்தான் சித்தர்கள் நூல் சொல்லுது, யோக நூல் சொல்லுது. அதுதான் உண்மை. ஆனால் மேற்கு நாட்டில் இல்லாதனால நமக்கு சாபக்கேடா மாறிடுது. இப்ப நீங்களும் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான நோயெல்லாம் இருந்தது. 40 வருஷமா வைத்தியம் பார்த்தீங்களா? 40 வருஷமா வைத்தியம் பார்த்து 6 மாசத்துல குணமாகுதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? கடுமையான நோய்க்கு பாதிக்கப்பட்டவங்க தானா இன்னுமே உங்களுடைய அந்த பாதிப்பு 1/2 விழுக்காடு 1 விழுக்காடு இருந்துட்டு தான் இருக்குது. முழுமையா குணமாச்சுன்னு சொல்ல முடியாது. தப்பிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். மருத்துவமனைக்கு போறது இல்லை,
நீங்க ஏதோ சைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த அரைக்குறையுமே சுத்தப்படுத்துறீங்க. 40 வருஷம் பண்ண 40 லட்ச ரூபா கூட செலவு பண்ணிருக்கேன். எத்தனை கோடி எனக்கு ஒரு நோய் நல்லா இருக்கு, எத்தனை கோடி பண்ணி 10 கோடி 5 கோடி லட்சம் 10 லட்சம் 5000 10,000 எத்தனையோ செலவு பண்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ லட்சம். இப்ப 40 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு 1 லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட 40 வருஷத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க? 40 லட்சம் போயிருக்குமே இல்லையா? ஆமா அது கணக்கா பத்துக்கு அது. ஆமா, டெய்லி வாரம் வாரம் வாங்கி சாப்பிட்டு தான் டெய்லி சாப்பிடுறோம். ஆமா. ஆனா ம். அந்த பரிணாமத்துல அது வருஷக்கணக்குல. இல்லையே. அப்ப கல்வி முறை தப்பா இருக்குது. வருஷக்கணக்கு. ஆஹ் ம். அப்ப இந்த கல்வி முறை தான் இங்க தப்பா இருக்குதுங்க. என்னது ம். இந்த கல்வி செய்முறை முறை. நம்ம இது செய்முறை இது வந்து எப்படின்னா செய்முறை கல்வியும் செய்முறை கல்வி இது அடிப்படை குருகுல கல்வி. அது குருகுல கல்வின்னு வேற ஒண்ணும் இல்ல. ஆசிரியர் சொல்வதை செஞ்சு காட்டணும், ஆசிரியரும் சுத்தம் பண்ணணும், ஆசிரியரும் தூய்மையாக இருக்க வேண்டும், அது மாணவனும் தூய்மையா இருக்கணும். அந்த 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 ஒரு திட்டத்தை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு வெற்றி அடையறான்னு கவனிக்கணும். இப்ப நீங்க வந்து நான் சொல்லியிருக்கேன், நீங்க 100 படி ஏறுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னால 60 படி தான் முடியும்னு சொன்னா அதுதான் வெற்றி. என்னது ஆ. 100 படி ஏற 60 படி. சொல்லியிருக்கேன், நீங்க 60 படி 60 ஏறி இருக்கிறீங்க, அதுதான் வெற்றி. நீங்க ஏன் 100 படி ஏறுன்னு கேட்க முடியாது. அதுதான் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறீங்க அதோட முடிச்சுக்கணும். அதுதான் செய்முறை. ஆமா. மனப்பாட முறைங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்ல 100 மதிப்பெண் வாங்குறாங்க, கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதது. அதெல்லாம் சும்மா +2 அதெல்லாம் அதெல்லாம் மனப்பாடம் பண்றது. அதுக்கும் ஆரோக்கியக்கும் அறிவுக்கு சம்மந்தம் இல்லை. இது அப்படி இல்லை, செய்முறை. என்னைக்கு நீங்க மறக்கவே முடியாது. இப்ப நானே உயிரோட இல்ல, யாரும் இல்ல, புத்தகம் மட்டும் இருக்குதுன்னா எப்ப வேணாலும் நீங்க தூய்மைப்படுத்தலாம், எப்ப வேணாலும். ஆமா. ஆமா. இன்னைக்கு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, 2 வருஷம் உங்க உடம்பு மாறிடுது. உங்க 2 வருஷம் நீங்க பயிற்சி கொடுத்து 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 உங்க உடம்பு என்ன ஆகி போச்சுங்க, வெளிய இருக்கிற ஆற்றல் எடுக்கிற இயற்கை என்ஜினா மாறிடுது. இயற்கை நேச்சுரல் என்ஜின். உங்களுக்கு வந்து இட்லி என்ஜின், தோசை என்ஜின், மாம்பழ என்ஜின் கிடையாது. நீங்க நேச்சுரல் என்ஜினா மாறிட்டீங்க. ஆமா. அது ஆமா. காத்துல இருக்கிற இப்ப பாரு, சுவாசம் எப்படி நல்லா இருக்குல்ல உங்களுக்கு. இந்த வயசுல சுவாசம் இருக்கவே இருக்காது, எல்லாம் சுருங்கி போய் படுத்திருப்பானுங்க. என்னது ஆமா. ம். வயசு 67 ஆச்சு, இந்நேரம் உங்க 67 இருக்கிறவங்க அத்தனை பேர் நடக்க முடியாம நடுமாறி தடுமாறி ஆஸ்பத்திரிக்கு போய் சுருங்கி போய் நுரையீரல் சுருங்கி இருக்கும். நுரையீரல். ஆமா. நீங்க நடந்து பாருங்க, கடகடன்னு நடந்து பாருங்க, 1 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க, காலையில 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். ம். இதுதான் உண்மை. சரி சரி. சார், இப்ப அஹ், அஹ், நேத்து ஃபுல்லா இருந்த நேத்து 5 மணிக்கு ஒரு லெமன் டீ சாப்பிட்டேன், அதோட அவ்வளவுதான். அஹ், இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு வந்து அந்த லெமன் டீ கூட சாப்பிடல, அஹ். வெறும் தண்ணியிலே இருக்கேன். அருமை அருமை. நல்ல கொஞ்சம் சிறுநீர் சிறுநீர் நல்லா பிரிஞ்சுதா? பிரியுது. ம். சிறுநீர் சிறுநீர் பிரியுது. வருதா? வாய் கசப்பு வருதா? வாய்க்காசு இப்பதான் லேசா வர்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு வரட்டும், எப்படியே நீட்டுருங்க. நாளைக்கு அனைமா நாளைக்கு சாயங்காலம் வேக வச்சு முட்டைக்கோசு வச்சு சாப்பிடுங்க. மாங்காயும் முட்டைக்கோசு வச்சு ரெண்டையும் ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த கசப்பு ஆ. கீழே போயிடும். அல்லது இனிமா கூட சொல்லிட்டு அந்த கசப்பு கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் தண்ணியில போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து விட்டு விட்டு அரைங்குறையுமா அந்த சாதாரண உணவு பழக்கம் இருக்கறனால இந்த விஷப்பழம் எடுத்தாலும் எடையும் குறையும். ம். இந்த எடை சரி சார், குறைஞ்சிடணும். இப்ப வந்து ம். அப்ப இந்த நீங்க முந்தி சொல்வீங்க இந்த புளிச்ச ஏப்பம் வந்துச்சு, ம். புளியப்பம். ஆ. அதனால கொஞ்சம் இந்த இந்த வெங்காயம் கொஞ்சம் பொரி, ம். இந்த கொஞ்சம் புட்டுக்கோட்டல இது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா? அதுல இப்ப வேண்டாங்க, அதெல்லாம் இப்ப ஒண்ணும் வேண்டாம். அந்த அந்த கசப்பு முழுமையா வரட்டுங்க. கசப்பு நல்லா வரட்டும். கசப்பு வந்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க நீங்க எதை வேணா சாப்பிட்டுக்கலாம். சைவ உணவு எதை வேணா சாப்பிட்டுக்கலாம். சைவ உணவுக்கு கணக்கே கிடையாது. சைவ உணவு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதான் இந்த நீங்க பொரி என்ன புட்டுக்கடலை எது வெங்காயம் வேணா இது நீங்க மாதிரி. நார் சத்து அதிகமாகவும் கொஞ்சம் சாதாரண உணவு குறைவா இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சோறு கூட நிறைய வெங்காயம் போட்டு தின்னா ஒண்ணும் பண்ணாது. அதுக்கப்புறம் சுத்தம் தானே பண்ண போறோம். ஆமா. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் நீர்ல போட போறோம். அதனால 3 நாள்ல நீர்லயே திரவத்துல போடப்பா. ம். 3 நாளைக்கு ஒருக்கா நீங்க போட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே வராது. இதெல்லாம் ஆ, 3 நாள் வந்து நல்லா தண்ணியில இருந்துட்டு 3வது நாள் சாயங்காலம் முடியும் போது கொஞ்சம் இதை சாப்பிட்டுக்கிறணும் அப்படி. ஆமா, ஆ, வெங்காயம் நிறைய போட்டு சாப்பிட்டா வெங்காயமும் முட்டைக்கோசு நல்லா வணக்கி சோத்தை ஒரு கட்டி சோத்தை போட்டு வணக்கி அடிச்சிட்டீங்கன்னா அது வந்து ஆ, பாத்தீங்கன்னா வெங்காய சோறு மாதிரி தின்ற வேண்டியதானே. ஆமா. வெங்காயம் வந்து குடலை சுத்தம் பண்றதுக்கு. இந்த சோறுங்கிறது கொஞ்சம் ருசிக்காக. சோத்துல என்ன இருக்குது, ஒரே அளவும் கிடையாது. அது உப்பு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏமாத்து வேலைதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. ஆமா சார், இப்ப இந்த 3 நாள் ஆஹ் 3 நாள்ல எல்லாம் வாழைப்பழம் வாழைப்பழம் எல்லாமே எல்லாமே 72 மணி நேரத்துக்கு கழிச்சு நீங்க என்னமோ சாப்பிட்டுக்கீங்க, அவ்வளவுதான்.
இல்ல சார், வாழை ம். நேந்திர பழம் வேக வச்சு சாப்பிடுறோம். அதே மாதிரி இந்த செவ்வாழை கிடைச்சாலும் அது மாதிரி சாப்பிடலாமா? என்ன வேணா வேக வச்சு சாப்பிடு. செவ்வாழைப்பழம் இருந்ததுன்னா 3 நாள் கழிச்சு அப்படியே தொல்லியோட வேக வச்சிருங்க. காம்பு அப்படியே தொல்லியோட வேக வச்சிருங்க. வேக வச்சு அப்படியே கொடி தொல்லியோட அறுத்து சாப்பிட்டுருங்க. கொடியோட சாப்பிட்டுருவா? தொல்லியோட சாப்பிட்டீங்கன்னா அஹ், நல்லா இருக்கும். அது என்ன இப்படின்னு வச்சுக்கலாம் வெந்து போயிடும். அது என்ன வாழைப்பழம் வேகிறது அப்படி ஒரு வினாடியில் வெந்து போயிடும். எந்த பழமும் சாப்பிடலாம், வாழைப்பழம் அப்படி. ஆமா. ஆவியில எது வேக சாப்பிடலாம்? வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. ஆவியில வேக வச்சீங்கன்னா முக்கால் திட்டத்துல வாங்கிக்க. முக்கால் திட்டத்துல வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். முழுசா வேக விடாம. பழம் வந்து கொச கொசன்னு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. கொஞ்சம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கல்லு மாதிரி தேங்காய் இருந்து சில்லு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். சாப்பிட்றேன். ஆமா, அந்த தொல்லியோட வட்ட வட்டமா அப்படியே வட்ட வட்டமா அறுத்து போடணும் நான். வட்ட ஆ, வட்டமா கொஞ்சம் கனமா வட்ட வட்டமா ஒரு 50 30 தொண்டு 40 தொண்டு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். காலையில அப்படியே அடிச்சிட்டு போயிடும். ஏன்னா ஆ. முழு நார் சத்து. முழு நார்ச்சத்து. ஆமா. ஆஹ் தோல்ல தான் நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. அதுதான் அதனாலதான் இங்க தொல்லியோட சாப்பிட சொன்னேன். அல்லது ஆ, ஆஹ் பச்சையா இருந்தாலும் கூட பொடி பொடி நறுக்கி போட்டு வேக வச்சு லேசா உப்பு அவள் போட்டு பிணைச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். பச்சைக்காய். பச்சை காய் திரண்ட காயை எடுத்து சாப்பிடலாம். திரண்ட காயும் சாப்பிடலாம், பிஞ்சு காயும் சாப்பிடலாம். பிஞ்சு ரொம்ப நல்லது. வாழைக்காய் பிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைக்காய் பிஞ்சு. அத ஆமா. வந்து பிஞ்சு கொம்பு வேக முறிஞ்சு வச்சு இப்ப சாப்பிடுறது. காத்துல முறிஞ்சதெல்லாம் இருக்கா? காத்துல முறிஞ்சதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். இப்ப காத்துல முறிஞ்சு நிறைய வேக கிடக்குது எங்க வச்சு பார்த்தாலும். சாப்பிடுறது. ஆமா, கொஞ்சம் பொடி பொடியே நறுக்கி கொஞ்சம் போட்டு வேக வச்சு கொஞ்சம் சாப்பிட உப்பு வேண்டியது. கொஞ்சம் காரம், கொஞ்சம் லேசா உப்பு உப்பு கொஞ்சம் காரம் காரம் அவள் சாப்பிடலாமா? கொஞ்சம் அவள் நம்ம போட்டு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு வேணா ஒரே ம், தடவை தானே சாப்பிட போறோம். ஆமா. இல்லாட்டி நிரப்பிட்டேன்னா வாழைக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டுறலாம். அதுக்கெல்லாம் போகவே கூடாது. அப்படி அப்படி அந்த மாதிரி தப்புக்கு போகக்கூடாது. ஆ, சுத்தப்படுத்துக்கிட்ட வருது மறுபடியும் ருசிக்கு அந்த ருசிக்கு போறது போயிருங்க. ஆ. மீண்டு ருசிக்கு போயிட்டு தான் மறுபடியும் கழிவு சேர்ந்துகிட்டே இருக்கு. இது கழிவு சேரும். எல்லாத்துக்குமானது. நீங்க சாப்பிட்டா ஒண்ணும் பணம். இது வந்து எல்லாத்துக்குமான பதில். நேத்து பேசுறது பதிவு பண்ண விட்டுட்டேன். ஆ. நேத்து பேசுறது பதிவு பண்ண லட்சம் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா எது சாப்பிட்டாலும் கழிவுதான். ஆமா ஆமா. சார், மாம்பழம் கழிவு சாப்பிட்டாலும் கழிவுதான். மாம்பழம் சாப்பிட்டாலும் கழிவுதான். மாவு பண்டம் சாப்பிட்டாலும் கழிவுதான். எது சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஆமா. விஷம் கழிவுதான். தான். என்ன மாம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா குடல் சுத்தமாகும். மாவு சாப்பிட்டா குடல் சுத்தமாகும். சாவுல கொண்டே விட்டுரும். உடனே சாவல விடாது அது. இப்ப உடனே இப்ப நம்மள உடனே நம்மள சாகடிக்காது. நம்மள உடனே சாகடிக்காது. இந்த சுத்தப்படுத்தாம ஆ, இருக்கிறவங்க எப்ப வேணாலும் சாவு. அதாவது சுத்தப்படுத்தாம இருக்கிறவங்க உங்க வயசுல இருக்கிறவங்க அத்தனை பேர் எப்ப வேணாலும் சாவாங்க. ஆ. உங்களுக்கு சாவு வரதை காட்டி கொடுக்கும். அவனுக்கு சாவு வரதை காட்டி கொடுக்காது. அவனை அப்படியே கொண்டு போடும். ஓ, நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஆமா. மூச்சு திணறல் வரும், வாந்தி வரும், மயக்கம் வரும், எல்லாம் பண்ணும் இல்லையா? விஷமாயி போச்சு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்ப காட்டி கொடுத்துரும். உடனே என்ன பண்ணுவீங்க? சுத்தப்படுத்துறதுக்கு போயிருவீங்க. ஆமா ஆமா. ஆ. அவனுக்கு நல்லது எதுங்க? 3 வேளை 4 வேளை 7 வேளை உணவு திங்கிறவன், சாதாரண உணவு திங்கிறவனுக்கு எப்ப வேணாலும் மரணம் வரும். அவனுக்கு தெரியவே இல்லை. நாரி போய் கிடக்கு. கக்குசா மாறி இருக்குமே உடம்பு. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே சுத்தப்படுத்திடுறோம். நம்ம ஆமா. வந்து அது கொஞ்சம் தப்பு. ஆ. உடனே சுத்தப்படுத்த நமக்கு. தெரிஞ்சது. ஆமா. ஆமா. அதனாலதான் சொல்லுவேன். எப்பவுமே சொல்லுவேன், காய்கறி வச்சுக்குங்கன்னு சொல்லுவேன். அதாவது காய்கறி வச்சுக்க. ஏதோ ஒரு காய்கறி வீட்டுல இருந்தா உடனே ஆ, சுத்தப்படுத்திடலாம். அது எலுமிச்சம்பழம் ரொம்ப ஆ. குறைவான செலவு. அப்புறம் நாட்டு சர்க்கரை குறைவானது. பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஜூஸ் குறைவு. லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமா, லெமன் சாப்பிட்டாலே லெமன் விஷம் கீழே இறங்கும். லெமன் சாப்பிட்டு எலுமிச்சம்பழம் நீங்க சுடுதண்ணி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சோண்டு ஏதாவது போட்டு சாப்பிட்டாவே போதுமானது. அதுக்கு பேரு சிறந்த உணவுன்னு தான் அருணாடு சொல்றாரு. நாம ஆ. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துறோம். தமிழர்கள் பயன்படுத்துறோம். அவன் வேற ம். மாதிரி பயன்படுத்துறான். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சாகத்துக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல எலுமிச்சை மரம் வச்சிருப்பாங்க. புழிஞ்சு நாட்டு சர்க்கரை போட்டு அரைப்படி கொடுப்பாங்க. அதுதான் அந்த காலத்து முறை. அது வந்து வேற காரணம். நாம அதுக்கு பயன்படுத்தலாம். அதனால அர்னால்ட் டெக்ரேட், இப்ப ஜெர்மன் டாக்டர் வந்து அர்னால்ட் அந்த டெக்ரேட். இப்ப இந்த லேசா பசி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பசி ஏன்னா அந்த அமைதி பசி எதுக்குன்னா, பசிங்கிறது ஆளை கொள்றது. அந்த பசிங்கிறது அந்த வாதம் என்கிற கொடிய நீரும், பித்தம் என்கிற அந்த கொடிய நீரும், சளி என்கிற கொடிய நீரும் வந்து பழைய பழக்கத்துல வந்து நிக்குது. பழைய பழக்கத்திற்கான பல கோடி ஆண்டுகளாக விலங்குகளிலிருந்து தொடர்ந்து வருது. விலங்குகளிலிருந்து. இருக்கும். ஆமா. சரி, இது 10 கோடி ஆண்டு பிரச்சனைங்க. என்னது? அத நம்ம வந்து இப்ப
அது நம்ம தண்ணி குடிக்க குடிக்க அதை கண்ட்ரோல் பண்ணிருது. அந்த மன வலிமையின் மூலமாகவும் சரியான வழிகாட்டுதல் 2 இருக்கணும். உங்களுக்கு சுய ஆமா அறிவு இருக்கணும், வழிகாட்டுதலும் இருக்கணும். 2 இல்லைனா முடியாது. சுய அறிவெல்லாம் தேவை. சுய அறிவு வச்சுட்டு என்ன பண்ண ஆமாமா. போறீங்க? அந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 40 ml அப்படின்றது அந்த வழிகாட்டி இது இருக்குல்ல நான் தான் இப்ப நம்மளுக்கு. வடிவமைச்சு கொடுத்துருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆ, 40 ml 50 ml சாப்பிடுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு சொல்றதான். ஏற்கனவே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் ஆ, எளிமைப்படுத்தியிருக்கேன். என்னது? ஆ. ரொம்ப எளிமை. ஆமா. எளிமைப்படுத்தி இது புரியறதுக்காக பெரிய இதெல்லாம் அவங்க பெரிய கண்டுபிடிச்சது. அதிகம். திருவள்ளுவர் இதே இந்த கண்டுபிடிச்சது. ஆ. வயிற்று பசியே தண்ணியில கண்ட்ரோல் ஆயிருது. இவங்க எனக்கு 2 கண்டு நாளைக்கு ஒண்ணு அதான் சாப்பிடாமலே இருக்கேன். ஆமா. இப்போ 98ல நீங்க மொத 3ஆம் பாடத்தை எடுத்து படிச்சீங்கன்னா 3ஆம் பாடத்துல 52ஆம் பக்கம் எடுத்து படிங்க. 3ஆம் பாடத்துல 3ஆம் பாடம் ஆ, 3ஆம் பாடம் 3 52 53 54 படிச்சீங்கன்னா அந்த சகஜ முனின்னு இருப்பார். பெங்களூர்ல சகஜ முனி. சகஜ முனின்னா ம். இந்த சைன பிரிவை சேர்ந்தவர். அவர் அறிவிக்கும் ஆ, பொழுது நான் வந்து 365 நாள் உண்ணா நோன்புன்னு அறிவிச்சுட்டே உட்கார்ந்தாரு. ஆ, சரி. 365 நாளும் உண்ணா நோன்பு இருந்து கடைசியில அந்த 70 கிலோல இருந்து 40 கிலோக்கு இடம் வந்தது. தண்ணி கூட குடிக்காம. தண்ணி மட்டும்தான், வெறும் தண்ணி. தண்ணி. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, அதாவது சுடு தண்ணி அவரு வேற கொதிக்க வச்சு. மெத்தட்ல போயிருக்காரு. ஆமா. ஆ, ஆமா, ஏற்கனவே அவர் வந்து 100 நாள் இருந்திருக்காரு, 50 நாள் இருந்திருக்காரு, 200 நாள் இருந்திருக்காரு, பாம்பேல ஒரு இடம் இருந்திருக்காரு, எங்கெங்க இருந்திருக்காரு. கடைசியில பெங்களூர்ல இருந்திருக்காரு. இது வந்து குமுதத்திலேயே ஆனந்தத்திலேயே வந்தது. அது அந்த எடுத்து போட்டாச்சு. அந்த டைம் டியூரேஷன் எல்லாம் இதுல இருக்கு. நீங்க வந்து 400 நாள் இருந்திருக்காரு. ஆ. 360, அதாவது 365 நாள் ஒரு தடவை இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 200 நாள் ஒரு தடவை இருந்திருக்காரு. அப்புறம் 50 நாள் ஒரு தடவை இருந்திருக்கிறதெல்லாம் உடம்பு பழக்கமாயிரும். இப்ப நம்ம நம்ம 50 நாளைக்கு மேல இருந்திருக்கேன்ல நானும். ஆமா. அப்ப நீங்க அதான் சொல்றேன், நீங்க திரவ பயிற்சியிலே நீங்க 100 நாள் இருக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. ஆ, ஒண்ணும் பண்ணாது. நீங்க எலுமிச்சை தண்ணிலயோ இருக்கலாம், நீங்க கருப்பட்டி தண்ணிலையும் இருக்கலாம். இப்ப நான் வந்து 2 நாளா கருப்பட்டி தண்ணில தான் இருக்கேன். பால் தண்ணி, பால் தண்ணியில வெறும் கரு- தண்ணி நிறைய ஊத்தி ஆ. நாட்டு சர்க்கரை போட்டு சும்மா குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவு, ஒண்ணும் பண்றாது. உடம்பு வந்து எனக்கு கூட 2 கிலோ கருப்பட்டி ஏறிச்சுங்க. 3 கிலோ எனக்கு ஏறிச்சு. அந்த 3 கிலோ குறைச்சிட்டு வர்றேன். இது எதுல எதுல கருப்பட்டி போட்டு சாப்பிட்டீங்க? சும்மா பால் தண்ணி, சும்மா பேருக்கு சங்கட பால் 1/2 லிட்டர் தண்ணி. சுடுதண்ணி. ஆமா, நாட்டு சர்க்கரை. சரியா அந்த ஒரு சுடுதண்ணியில கொஞ்சம் கருப்பட்டியை போட்டு சாப்பிட்டுறது அவ்வளவுதான். சுடுதண்ணியில. ஆமா, நான் பாலே ஊத்துனேன். வீட்டுல வாங்கி வச்சுக்க பாக்கெட் பால் வாங்கி வச்சுக்காங்களே, அது ஒரு ஒரு அதே 10. பால் அதை கேட்டேன் நானு. பால்ல. அவங்க வச்சிருந்தா சும்மா சும்மா எடுத்து வைக்க ஒரு ஒரு சங்கடம் ஊத்திடுவேன். ஊத்திட்டு நிறந்தா ஆமா. மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மோர் தண்ணி மாதிரி இருக்கு. எப்படி? மோர் இது கம்மியா தேவையில்லாம. ஆமா, அது அந்த காய்ச்சல் அர்னால்டு காய்ச்சல் அர்னால்டு எகரேட்டே வந்து 3 வகை தண்ணி கலந்து குடிக்க சொல்றாரு. பால் குழந்தை கொடுக்க பால் வந்து கொடுக்க கூடாதுங்கிறது. அப்படி ஏதாவது நீ கொடுக்கறதா இருந்தா 2 பங்கு தண்ணியை கலந்து நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்க சொல்றாரு. அந்த தாய்ப்பால் இல்லை அப்படின்னாவோ, அல்லது அம்மா இல்லைனாவோ அந்த குழந்தைக்கு வந்து காப்பாத்துறது இப்படி பண்ண சொல்லியிருக்காரு. மாட்டுப்பால்ல 3 மடங்கு தண்ணி. 3 மடங்கு தண்ணி கலந்து நாட்டு சர்க்கரை கண்ட்ரி சுகர் நாட்டு சர்க்கரை கலந்து கொடுங்க. சங்கரை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சைவம் அசைவம் 2 கலந்துக்குது. அப்படி அதுக்கு என்ன பசி நீர்த்த தண்ணி மாதிரி தாய்ப்பாலே நீர்த்த பால் தானே. தாய்ப்பாலுங்கிறது எருமை மாதிரி மாடு மாதிரி எல்லாம் கெட்டி கிடையாது, வெறும் நீர்த்த தண்ணி தானே. அதனால குழந்தை ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம இந்த ஃபுல்லா சாப்பிடாம இருக்கோம். இப்ப கொஞ்சோண்டு கருப்பட்டி சாப்பிட்டோம்னா அந்த பலவடி ஆசிட் உற்பத்தி ஆகுமா? எல்லாம் உற்பத்தி ஆகும். எல்லாமே வாயில தண்ணீர், தூய தண்ணீரை தவிர எதை வச்சாலும் அது மாதிரி ஒரு பர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட அது பெரிய பாதிப்பு இல்லாத தன்மையை உருவாக்கும். அது குற்றம் தான். ஆனா நமக்கு பாதிப்பு தெரியாது. பெரிய நோயில வரவே வராது. அதான் ஒரு கொஞ்சம் அந்த பசிக்கு கொஞ்சம் கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதற்கும் கொஞ்சம் ஒரு லெமன் டீ சாப்பிட்டுக்கலாம். ஆமா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா உடம்பு வந்து நைட்ரஜன் இழுத்து பழகிறோம். அதெல்லாம் வந்து 15 நாள் 20 நாளே சளி குறைய அந்த கழிவு நீர் போக போக எல்லா உறுப்புகளும் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தோல் கீழே எங்கெங்க ஓட்டை இருக்குதோ எல்லா ஓட்டையும் திறந்து வேகமா பஞ்சு மாதிரி, எப்படி பஞ்சு நீரை உறிஞ்சிற மாதிரி வெளியிருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உறிஞ்சி சாக விடாம. இது வந்து இயற்கை பண்ணுதுங்க. என்னது? ஆமா, இயற்கை. ஆமா. ஏன் வந்து நீங்க 7 நிலை இருக்குதுங்க. வெள்ளைக்காரன் 6 நிலையை பத்தி பேசுற. சார்லஸ் டார்வின் 6 நிலை தான் பேசுறேன். இங்க 7 நிலை இருக்கு. முதல் நிலை
ஆமா 7 நிலை ஆமா. இருக்கு, 7 நிலை இருக்கு. முதல் நிலை இங்க வருது கண்ணுக்கு தெரியாத அமீபா பாரமிசியம். அப்ப பெற்றோர் இறந்துருவாங்க. 2வது நிலை ஆமா. பார்த்தீங்கன்னா நடக்கிற உணர்ச்சி. 3வது பார்த்தீங்கன்னா பார்க்கின்ற உணர்ச்சி. 4வது ம். பார்த்தீங்கன்னா நுகர்ந்தல், அதாவது சுவாச உணர்ச்சி. 5வது ம். பார்த்தீங்கன்னா வாய் ருசி. இந்த 5வது பாலூட்டிகள், விலங்குகள் பாலூட்டிகள் சொல்லுவாங்க. இந்த பாலூட்டிகள்ல தாய்ப்பால் கொடுக்குறதுன்னு அர்த்தம். பறவை வந்து ம். தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. பறவைக்கு தாய்ப்பாலுக்கு சம்மந்தம் இல்லை. பாலூட்டினாவே தாய் தாய்ப்பால். ஆமா, அதுதான் அர்த்தம். அந்த சில விலங்குகள் வந்து பாலூட்டி, இப்ப முதல்ல வந்து பாலூட்டி கிடையாது, முட்டை போடுறது, அதெல்லாம் விட்டுருங்க. பறவைகள் முட்டை போடுறதுல பாலூட்டி. பாலூட்டிங்கன்னா நேரா மடியில போய் உறிஞ்சி குடிக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, மானு, இதெல்லாம் அந்த மாதிரி. ம். அதுகளுக்கு மட்டும்தான். குறிப்பா நாய்க்குள்ள வாய் ருசி அதிகம். வெல்லம் போட்டா ம். பயங்கரமா சாப்பிடும். யானை கரும்பு சாப்பிடாதுல வாய் ருசி தான். என்னது? ஆமா. எல்லாமே சாப்பிடும். ஆமா. யானைக்கு கரும்பு எப்படின்னா வாய் ருசி. நாய்க்கு ஏன்? ஆமா. நாய்க்கு நீங்க வந்து வெல்லம் போட்டு பாருங்க, வாழை சுருட்டிட்டு வரும். வாழை சுருட்டிட்டு வரும். ம். அந்த பிஸ்கட் தானே போடுறோம்ல. ஆமா. இனிப்பு போடுங்க, நீங்க வாழைக்காய் போட, நீங்க மாங்காய் போட்டு பாருங்க, திங்காது. நீங்க சாப்பிடாது, கசப்பு. காய்கறி சாப்பிடாது. ஆனா வெல்லம் போட்டு பாருங்க, உடனே சாப்பிடும். அப்படியே இல்ல, கண்ணே முடிக்காத குழந்தை, பிறந்த 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகலாம். அந்த குழந்தைக்கு வாயில இனிப்பு வச்சா மூஞ்சி அப்படியே சிரிக்கும். அதே வாயில விஷம் வச்சா மூஞ்சி அழுகும். சக்கரை தண்ணி கொடுக்குறாங்கல்ல. அப்ப சிரிப்பா, அந்த குழந்தைய சிரிக்கும். அப்ப கண்ணே முடிக்கிற அந்த தண்ணியே என்ன பொருள்னே தெரியாது. காரணம் அது மரபுல பதிஞ்சிருது. என்னது? ஆமா. அப்ப பல கோடி ஆண்டுகளாக மரபணுவில் பதிந்திருக்கிறது. அந்த மரபணுடைய பதிவே அளிக்கிறது நம்ம வேலை. நம்ம ஆமா அந்த உள்ள பதிஞ்சிருக்கு. அந்த ருசி எல்லாமே உள்ள மெமரி ஆயிருக்கு. அந்த மெமரி அழிக்கிறோம். அது வந்து விலங்கு மெமரி. அது நமக்கு வாய் ருசி என்பது வேற, ஆரோக்கியம் என்பது வேற. அதான் விஷயம். அந்த 6ஆம் அறிவிலிருந்து 7க்கு போகும்போது அந்த உள்ள இருக்க அந்த பதிவுகளை பூரா அழிக்கிறோம். அந்த அழிக்க சொல்லிதான் கீதையும் சொல்லுது, அழிக்க சொல்லிதான் திருக்குறள் சொல்லுது, அழிக்க சொல்லிதான் திருமந்திரம் சொல்லுது. ஏன்னா இயற்கை வந்து தப்பான வழியை கொடுத்து அதை கடக்க சொல்ற அறிவை கொடுக்கும். அப்ப முதல் தடையை உண்டாக்குறது இயற்கை தான், அறிவை கொடுப்பதும் இயற்கை தான். நீங்க தான் மன வலிமையால வந்து புரிஞ்சுக்கணும். மன வலிமை இருந்தாக்க செய்ய முடியும். அதுக்கு மன வலிமையின் மூலமாக ருசி. ஆமா. இப்ப நேத்து ஃபுல்லா வந்து ஒரே 5 மணிக்கு மேல ஒரே ஒரு லெமன் டீ சாப்பிட்டேன். இன்னைக்கு அதுவும் இல்ல. அது பயங்கரமான மனவலிமை. சரி, இதுதான் பயங்கரமான. சாப்பிட்டா இனிமேல் தான் நீங்க 8 மணிக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொன்னீங்களே, அதான் சேர்த்து கேட்டுட்டு கொஞ்சம் பொரி வாங்கி வச்சிருந்தேன். இப்ப அதுவும் வேணான்ட்டீங்க. சாப்பிட்டோம்னா ஒரு லெமன் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அது இல்லை. ஆமா, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு. நம்ம வந்து அந்த கசப்பு வரும் பொழுது தாராளமா வெங்காயம் பொரி சாப்பிட்டீங்கன்னா சரி, நல்ல வெங்காயம் நிறைய போட்டு பொரி அது எப்பவும் போல சாப்பிட்றது. நான் சாப்பிட்டேன்னு மற்றது தேவையில்லை. ஏதோ ஒண்ணு நார்ச்சத்து உள்ள போனா சரி. அப்புறமாட்டு பழைய 3 நாள் நீங்க போடுங்க. போட்டீங்கன்னா தான் உடம்பு அந்த இதுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு லெமன் டீ மட்டும் வேணும்னா குடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். போட்டுட்டு பிடிக்க மறுபடியும் நாம இதை பத்தி நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. ஆமா. பழவெட்டு 2 இருந்தது நல்லது தானே சார்? இருந்திருக்கேன்ல, பரவாயில்லையா? பரவாயில்ல. நாளைக்கு சாயங்காலம் கூட இப்ப 3 நாள் ஆகுது இல்லையா? 72 மணி நேரம் ஆகுது. 72 மணி நேரம் முடியட்டுங்க. 72 மணி நேரம் முடியட்டும். அதாவது ஒரே ஒரு அரை கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிருவேன். ஆமா, சரி. அது ஒண்ணும் பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் இதே 8 மணிக்கு நாளைக்கு சாயங்காலம். சரி, 8 மணிக்கு கூப்பிடுறேன். நன்றி நன்றி.